1 மந்த்துக்கு முன்னாடி நடந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டோட கரெக்ட்டான ரீசன இப்போ ரீசென்ட்டா பிளாக் பாக்ஸ அனலைஸ் பண்ணி ஆஃபீசர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோவோட ஆஃபீசர்ஸும், போயிங் கம்பெனியோட ஆஃபீசர்ஸும் சேர்ந்து தான் இந்த அனலைசிங்க பண்ணியிருக்காங்க. அதுல மெயின் பைலட், கோ பைலட் கிட்ட என்ன கேட்குறாரு அப்டின்னா, என்ஜினுக்கு போற ஃபியூயல ஏன் கட் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. கோ பைலட் சொல்றாரு, "நான் பண்ணலையே" அப்டின்னு சொல்றாரு. இதுல இருந்தே பைலட்ஸ் அது பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இதுல முழு தப்புமே போயிங் கம்பெனி மேலயும், ஏர் இந்தியா மேலயும் தான் இருந்திருக்கு. 2018லயே பைலட்ஸ் எல்லாரும் சேர்ந்து குடுத்த ஒரு ரிப்போர்ட்ல, ஃபியூயல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்சஸ் வந்து வைப்ரேட் ஆகுது. அப்படின்னா அது மூவ் ஆயிட்டுருக்கு. இதனால ஆட்டோமேட்டிக்கா எப்பனாலும் கட் ஆஃப் மோடுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்த ஃப்ளைட் மாடல்ஸ்ல ஏர் இந்தியாவோட 787 ட்ரீம் லைனரும் இருந்திருக்கு. அப்பவே அந்த கம்பெனி அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எல்லா ஃப்ளைட்ஸையும் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவ்வளோ பேர் இறந்திருக்கவே மாட்டாங்க. இப்ப கூட போயிங் கம்பெனி இத ஒரு ஹியூமன் எரர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹியூமன் கை வைக்காம கட் ஆஃப் மோடுக்கு மாத்த முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா பைலட்ஸ் உயிரோடு இல்லாததுனால பழி பைலட்ஸ் மேல விழுந்துருச்சு.